அழகா வேலைக்காரன் சொல்றாரு, "இங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர போய் பார்த்தோம்னா, அவரு நம்மளுக்கு காரியத்த வாய்க்க செய்வார்டா." கழுத காணோன்றது அப்படியே அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்பா நம்மள தேடுவாங்களேன்னு. ஆனா, அது ஒரு பெரிய காரியம் இல்ல. உண்மையான திட்டம் என்னாதுன்னா, சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்த பார்த்தன்னா, காணாம போன கழுதைய தேடி போனவர ஆண்டவர் ஒரு பெரிய ராஜாவா மாத்துறாரு. இதுதான் இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம். இப்போ உடனே சரி வாங்க நம்ம அங்க போவோன்றாங்க. அங்க போறாங்க. அங்க போனோனே என்னங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடியே கர்த்தர் வந்து நாளைக்கு ஒருத்தன் வருவான்ப்பா. அவன் பேர் சவுல்ப்பா. அவன் இந்த நாட்டிலேருந்து வருவான். அவன் இந்த கோத்திரத்துல இருப்பான். அவன் இப்படி இருப்பான். அழகா இருப்பான். அவன தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக்க போறேன். அதனால நீ அவன அபிஷேகம் பண்ணுன்னு சொல்ட்டாரு. அது மாத்திரமல்ல, மேலும் வந்து சாமுவேல் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஜனங்கள் சாப்பிட முன்னாடி அவருக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு, நீ சாப்பிடுப்பான்றாரு. இந்த அளவுக்கு கர்த்தர் அவன ராஜாவா ஆக்கணுன்றது தான் அவரோட நோக்கத்த மையப்படுத்தி, கழுதைய காணாம போக வச்சு, அத தேடி வந்தவன இவ்வளோ தூரம் கொண்டு வந்து, இந்த இடத்துல அவன அபிஷேகம் பண்ண வைக்கிறது தான் இதனுடைய முக்கிய ஆவிக்குரிய விஷயமே இதுதான்.